நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் விகான் அப்படின்ற ஒரு பையன் இருக்கான். இவன் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன் தான். இவன் லைஃப்ல பெருசா ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறான். இவனோட கேர்ள் ஃப்ரெண்டை பொறுத்த வரைக்கும் பெரிய தொழிலதிபரோட பொண்ணா இருப்பாங்க. பேரு சானியா அப்படின்றது. அவங்க ஒரு ஸ்டேஜ்ல இவனை ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. அவங்க முன்னாடி நம்ம ஜெயிச்சு காட்டணும் அப்படின்ற மாதிரி விகான் நிறைய முயற்சி எடுக்கிறான். அதுல ஜெயிச்சானா இல்லையான்னு சொல்றது தான் இந்த கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய கதைகள் வரும். அதே மாதிரி இன்னும் இந்த வீடியோக்கு லைக் போடாம இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள வந்துடலாம். நான் சொன்ன மாதிரி விகான் அப்படின்ற ஒரு பையன் லைஃப்ல நிறைய அச்சீவ் பண்ணணுன்ற கனவோட இருக்கான். இவனோட பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. இவனுக்கு திஷான்ற ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. தங்கச்சிக்கும் அதே மாதிரி பையனுக்கும் நல்ல படிப்பை தரணுன்ற மாதிரி பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, முடிஞ்ச அளவுக்கு காசெல்லாம் சேர்த்து பையனை நல்ல இடத்துல தான் படிக்க வச்சிருப்பாங்க. அதே மாதிரி விகானை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் டைம்ல இருந்து நிறைய மார்க்லாம் வாங்குவான். இவன் ஸ்கூல்ல நல்ல மார்க் வாங்கினதுனால காலேஜ்ல ஒரு பெரிய காலேஜ்லயே வந்து இவனுக்கு சீட்டு கிடைச்சிருக்கும். அதுவும் கம்மி காசுலயே இவனுக்கு சீட்டு கிடைச்சிருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம விகான் படிச்சிருப்பாரு. அப்படி படிச்சுட்டு இருக்கும் போதுதான் சானியான்ற ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சாதாரணமா இவங்க ரெண்டு பேருமே பேசுறாங்க, பழகுறாங்க, ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருது. அப்படிதான் இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த சானியாவை பாத்தீங்கன்னா பெரிய தொழிலதிபரோட பொண்ணா இருப்பாங்க. பயங்கர ஆட்டிடியூட் காட்டுவாங்க. விகானோ இவங்களும் லவ் பண்ணிட்டு இருக்கும் போதே நிறைய இடத்துல ஆட்டிடியூட் எல்லாம் காட்டுவாங்க. அதே மாதிரி விகான மட்டம் தட்டுற மாதிரி எல்லாம் பேசுவாங்க. ஏன்னா விகானால வந்து இவங்களுக்கு செலவு எல்லாம் பண்ண முடியாது இல்ல, இவங்க பெரிய இடத்துக்கு கூட்டு போயிடுவாங்க. விகான் முடிஞ்ச அளவுக்கு இவர்கிட்ட இருக்க காசெல்லாம் பெரட்டி அந்த பில்ல பே பண்ணுவாரு. சில சமயம் பே பண்ண முடியாது இல்ல, சானியா கொஞ்சம் நக்கல் பண்ற மாதிரிலாம் பேசுவாங்க. விகான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. அவ சாதாரணமா பேசுறா, இதெல்லாம் நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேணாம் அப்படின்ற பார்த்தா இருக்காரு. இப்படிதான் இவங்களோட காலேஜ் லைஃப்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப ரெண்டு பேருமே வந்து காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துடுறாங்க. அந்த சானியாவை பொறுத்த வரைக்கும் அப்பாவோட பிசினஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிசினஸ் நம்ம பாத்துக்கலான்ற மாதிரி மேற்கொண்டு அப்பாவோட பிசினஸ் பார்த்துட்டு இருக்காங்க. விகானை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கனவு இருக்குல்ல, அதாவது ஒரு இடத்துல வேலை பார்க்க ஆரம்பிச்சோம்னா கடைசி வரைக்கும் வேலை தான் பார்த்துட்டு இருப்போம். அதனால பிசினஸ் ஆரம்பிக்கணும்ன்ற மாதிரி ரொம்ப ஆசைப்படுறாரு. லாஜிஸ்டிக் பிசினஸ்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு. ஏஐ வேற டெவலப் ஆயிட்டு இருக்க ஸ்டேஜ். சோ இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த பிசினஸ் பண்ணோம்னா நல்ல லெவலுக்கு வளர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி விகானுக்கு நிறைய கனவுலாம் இருக்கு. பேரண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. சின்ன வயசுல இருந்து இவர் எதுனாலும் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்பாரு. இவரோட பேரண்ட்ஸ் கஷ்டப்படுறவங்க தான் இருந்தாலும் பையனோட ஆசை பொண்ணோட ஆசை எதுவா இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நிறைவேற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பையன் காலேஜ் முடிச்சிட்டாரு, நல்ல மார்க்கும் வாங்கியிருக்காரு, வேலை ஈஸியா கிடைக்கும். ஏன்னா இவர் வாங்கியிருக்க மார்க்குக்கு கண்டிப்பா இன்டர்வியூ அட்டன் பண்ணாருன்னா ஒரு நல்ல இடத்துலயே வேலை கிடைக்கும். ஆனா பையன் வேற ஏதோ யோசனை வச்சிருக்காருன்றது வீட்டுல இருக்கவங்களுக்கு புரியுது. என்ன ஏதுன்னு கேட்கும் போது இவருமே இவரோட கனவை பத்தி சொல்றாரு. ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், ஆனா அதுக்கு நிறைய காசு தேவைப்படும், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னும் போது அப்பாவும் அம்மாவும் ஒரு இடம் வச்சிருப்பாங்க. அதாவது வந்து பின்னாடி தங்கச்சிக்கு கல்யாணம் பண்றதுக்காக அந்த இடம் வச்சிருப்பாங்க. அந்த இடத்த வித்து பையன் கேட்கறத பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்க. ஆனா தங்கச்சியும் முடிவை சொல்லணும்ல, ஏன்னா தங்கச்சிக்கும் இப்போ ஒரு 22-23 வயசு ஆயிடுச்சு. தங்கச்சியும் யோசிக்க வேண்டி இருக்குல்ல. தங்கச்சியுமே வந்து எனக்கு பிரச்சனை இல்ல, அண்ணன் வந்து கண்டிப்பா நிறைய விஷயங்களை பண்ணுவாரு, அதுக்கப்புறம் என்னோட கல்யாணத்தை பாத்துக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே வந்து திஷாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்ப ஃபேமிலி இருக்காங்களா, நாங்க சப்போர்ட் பண்றோம், நீ ஆரம்பின்ற மாதிரி சொல்றாங்க. பெரிய லெவல்ல இல்ல, ஒரு சின்ன லெவல்ல ஆரம்பி, அதுக்கப்புறம் நீ வளர்த்துக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. நான் கண்டிப்பா வளர்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி இவருமே ரொம்ப கான்பிடென்ட்டா பேசுறாரு. நம்ம விகான் வந்து இந்த விஷயத்த வந்து சானியா கிட்ட சொல்லணும், கேர்ள் ஃப்ரெண்ட்ல சானியா கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏறக்குறைய வந்து இந்த பிளானிங்லயே ஒரு 6 மாசம் ஓடிடுது. அந்த 6 மாசமும் வந்து நடுவுல சானியாவை சந்திச்சுட்டு தான் இருக்காரு. சானியா காலேஜ்ல இருக்கும் போது கூட கொஞ்சம் இவர்கிட்ட பேசுவாங்க. ஆனா இப்பெல்லாம் சுத்தமா இவர்கிட்ட பேசவே மாட்டாங்க. அதாவது வந்து இவர் வந்து நான் பிசினஸ் எல்லாம் பண்ண போறேன்ற மாதிரி ஐடியாவை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சானியா அதை பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க. அதாவது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் வேற ஒரு பையன் கிட்ட பேசுற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பாக்குற விகானுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுக்கு சானியா இப்படி மாறிட்டா, காலேஜ்ல நல்லா தானே இருந்தா, இப்ப எதுக்காக இப்படி மாறிட்டான்னு யோசிக்கும் போது அதான் அப்பாவோட பிசினஸ் பாத்துக்க போறாங்க பாத்தீங்களா, அங்க ஒரு நபர் கிட்ட இவங்களுக்கு பழக்கம் ஏற்படுது. அவர்கிட்ட தான் எப்ப பாரு போன்ல மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பாக்குற விகானுக்கும் கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி நிலைமையில தான் விகான் வந்து நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருல. இதை வச்சு சானியா ரொம்ப கேலி பண்றாங்க. சானியாவோட அப்பா பெரிய தொழிலதிபர், பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. சோ இவரு சாதாரணமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னு சொல்றாருல. இதை கேட்கிற சானியா சிரிக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி நீ பிசினஸ் ஆரம்பிச்சு நீ எப்ப வளர்ந்து என்னோட வீட்டுல வந்துலாம் நீ பேசவே முடியாது, இந்த ஐடியாவை நீ விட்டுரு, அதாவது வந்து என் வீட்டுல வந்து பேசுற ஐடியாவை விட்டுரு, நமக்குள்ள செட் ஆகாதுன்ற மாதிரி பேசுறாங்க. ஸ்டார்டிங் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா பழகினாங்க பாத்தீங்களா, அப்பயே சானியா தான் ப்ரொபோஸ் பண்ணிருப்பாங்க. அப்பயே விகான் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இல்ல நமக்குள்ள செட் ஆகாது, ஏன்னா வந்து நீ ரொம்ப வசதியான பொண்ணு, நான் சாதாரண பையன், இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லியிருப்பாரு. அப்ப சானியா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதெல்லாம் முக்கியம் கிடையாது, மனசை பார்த்து வரதான் லவ், நான் உன்னோட மனசை பார்த்து தான் லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்ப ஸ்டேட்டஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பேசுறாங்க. அது என்னன்னா வந்து என்னோட அப்பா அவ்வளவு பெரிய பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு, நீ இப்படி சாதாரணமா ஆரம்பிக்க போறியா, நீ எல்லாம் எப்படி என்னோட வீட்டுல வந்து பேச முடியும், இதெல்லாம் செட் ஆகாதுன்ற மாதிரி இவர் அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறாங்க.
இதுக்கு முன்னாடியே நிறைய இடத்துல வந்து அசிங்கப்பட்ட மாதிரி பேசியிருப்பாங்க. அதெல்லாம் இவர் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. ஆனா இந்த வாட்டி இவரோட சுயமரியாதை ரொம்ப பாதிக்கப்படுற மாதிரி இருக்கு. இவருமே பதிலுக்கு கோவமா பேசுறாரு. சரி அவ்வளவுதானே, இதுக்கப்புறம் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், சந்திக்கவே தேவையில்லை அப்படின்ற மாதிரி கோவமா பேசிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து அப்செட்டா இருக்காரு. அப்படி அப்செட்டா இருக்கும் போது பேரண்ட்ஸும் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் இவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. பேரண்ட்ஸ்க்கு இவர் லவ் மேட்டர்லாம் தெரியும். அதாவது சானியாவை லவ் பண்ணாரு பாத்தீங்களா, அதை பத்தி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருப்பாரு, தங்கச்சி கிட்ட சொல்லியிருப்பாரு. இப்ப எல்லார்கிட்டயும் நடந்த விஷயத்த சொல்றாரு. சரி கவலைப்படாத, நீ வந்து உன்னோட கரியர்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணு, கரியர்ல வந்து என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணு, நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு உனக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே இதுக்கப்புறம் ஃபுல் ஃபோக்கஸ் கரியர்ல தான் இருக்கணும், லைஃப்ல ஏதாவது அச்சீவ் பண்ணணும், அதுக்கப்புறம் போனவங்களா நம்மளை நோக்கி திரும்பி வருவாங்க, அதே மாதிரி நம்மள இவ்வளவு நம்புற பேரண்ட்ஸை நல்லபடியா நம்ம பாத்துக்கணும், அதே மாதிரி தங்கச்சியை நல்லபடியா பாத்துக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவரோட பிசினஸையும் நல்லபடியா இவர் ஆரம்பிக்கிறாரு. இப்ப விகான் மலையில நனைஞ்சிட்டு இருக்கும் போது சானியா பேசின எல்லாமே இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அதாவது உன் ஸ்டேட்டஸ் என்ன, என் ஸ்டேட்டஸ் என்ன, இதெல்லாம் செட் ஆகாதுன்ற மாதிரி பேசினாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இவர் பயங்கரமா கோவப்படுறாரு. அவன் முன்னாடி நம்ம ஜெயிச்சு காட்டணும் அப்படின்ற மாதிரி மலையில இவர் சபதம் மாதிரி எடுக்கிறாரு. கண்டிப்பா உன்னை விட நான் வளர்ந்து காட்டுவேன்ற மாதிரிலாம் சபதம் எடுக்கிறாரு. அதுக்கு எஃபர்ட் பண்ணணும்ல, ராப்பகலா வேலை பார்க்கறாரு. இவரோட பிசினஸ் தொடங்கிட்டாரு பாத்தீங்களா, 2-3 பேரை வச்சுதான் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறாரு. ஓடி ஆடி வேலை பார்த்துட்டு இருக்காரு, பகல் நைட்டுன்ற மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவர் பயங்கரமா வேலை பார்க்கறது பேரண்ட்ஸ்க்குமே தெரியுது. நம்ம சைட்ல சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பேரண்ட்ஸுமே அவங்க சைட்ல இருந்து சப்போர்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவரோட பிசினஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் வளர்ச்சி கிடைக்க ஆரம்பிக்குது. அதாவது நிறைய கான்ட்ராக்ட்லாம் இவங்களை நோக்கி வர ஆரம்பிக்குது. இவங்களுமே அதை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிலைமையில அரசு தரப்புல வந்து சில கான்ட்ராக்ட் மாதிரி கிடைக்கும் பாத்தீங்களா, அதை எப்படியாவது வாங்கிடணும், அதை வாங்கிட்டா வந்து நம்ம லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போலான்ற மாதிரி ஒரு யோசனையை வச்சிருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஏஐல நல்லா ஒர்க் பண்ணுவாரு. ஏஐல இந்த டெக்னாலஜியை நம்ம கொண்டு வரணும், அதுக்கேற்ற மாதிரி சில வேலை பண்ணணும்ன்ற மாதிரி தனிப்பட்ட முறையில அதுவும் இவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் வந்து அரசு தரப்புல அந்த டெண்டர் ஓப்பனிங்கான விஷயம் நடக்குது. அதாவது வந்து நிறைய கம்பெனி வந்து வரலாம், உங்களோட எவ்வளவு அமௌண்ட்ன்றதை சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் எப்படியாவது அந்த டெண்டரை நம்ம வாங்கிடணும், அதுக்கு வந்து அவங்க கிட்ட என்ன ஐடியால இவங்க வச்சிருக்காங்க, என்ன ஐடியால எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கன்றதை சொல்லணும், அதுக்கேற்ற ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் இவர் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி சானியாவோட பிராண்ட் இருக்காங்கல்ல, அதாவது அவங்க பிசினஸ் இருக்காங்கல்ல, அவங்களுமே இந்த இடத்துல எப்படியாவது வாங்கிடணும், ஏன்னா வந்து அரசு தரப்பு நிறைய லாபம் கிடைக்கும்ன்ற மாதிரி அவங்களுமே ஒரு சைடு பண்றாங்க. இவரை அந்த இடத்துல வச்சு சந்திக்கிறாங்க. இவர் வந்து ஒரு ஐடியா வச்சிருக்காரு பாத்தீங்களா, அந்த ஐடியாவை பார்த்து கிண்டல் பண்றாங்க. இதெல்லாம் செட்டே ஆகாது, உனக்கு கிடைக்கவே கிடைக்காது, எங்களுக்கு தான் இது கிடைக்கும்ன்ற மாதிரி இவரை ஏளனப்படுத்துற மாதிரி நிறைய பேசுறாங்க. அதை பத்திலாம் இவர் கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டாரு. நம்மளோட ஐடியா நல்லா இருக்கு, கண்டிப்பா இந்த ஐடியா கிளிக் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையோட இவரோட ஐடியாவை இவருமே சொல்லிட்டு வராரு. சோ இவருக்கு வந்து அந்த டெண்டர் ஒரு ஸ்டேஜ்ல கிடைக்கிற நிலைமை வருது. இவருக்கு கிடைச்சோன்னா சானியாவோட டீமால ஏத்துக்கவே முடியல, சானியா அப்பாவால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா வந்து இவர் அந்த அளவுக்கு கிண்டல் பண்ணாங்கல்ல, என்ன அவனுக்கு கான்ட்ராக்ட் கிடைச்சிருச்சு, எப்படி இது பாசிபிள் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா விகானை பொறுத்த வரைக்கும் ஐடியால என்ன பண்ணிருப்பாருன்னா, நான் ஏஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ணுவேன், அது மூலியமா இந்த வேலை வந்து ரொம்ப குயிக்கா முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அதுல இது பண்ணிருப்பாரு. மேலோட்டமா பார்க்கும்போது சாதாரண ஐடியா மாதிரி இருக்கும், ஆனா ரொம்ப டீப் ரூட்டடா, அதாவது வந்து ரொம்ப வருஷத்துக்கு ஓட்டுற மாதிரி. இப்ப இவங்க மத்தவங்க சொல்ற ஐடியாலாம் அடுத்த 2-3 வருஷத்துக்கு தான் யூசேஜ்ல இருக்கும், ஆனா இவர் சொன்ன ஐடியா அடுத்த 20 வருஷத்துக்கான ஐடியாவா இருக்கும். இதனால இதுதான் ஓகே பண்ணிருப்பாங்க. இதை வந்து நீங்க வந்து செயல்படுத்தி மட்டும் காமிச்சிருங்க, அப்படி காமிச்சிட்டீங்கன்னா இது எங்களுக்கு ஓகேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவருமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதை மட்டும் நம்ம செயல்படுத்திட்டோம்னா லைஃப் செட்டில் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த விகான் நிறைய ஏற்பாடுலாம் பண்ணாரு பாத்தீங்களா, அது வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருது. எங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்ற மாதிரி இவரோட வேலையை தான் அவங்க ஏத்துக்கிறாங்க. அது மூலியமா இவருக்கு நிறைய காசெல்லாம் கிடைக்குது. இப்ப கவர்மெண்ட் டெண்டர் ஒண்ணு பிடிச்சார்ல, இதுக்கப்புறம் தொடர்ச்சியா ஒவ்வொரு டெண்டரா நம்ம பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அதுக்கேத்த ஒர்க் எல்லாம் இவர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சானியாவை பொறுத்த வரைக்கும் அடுத்த வாட்டி இவரை விட்டுறக்கூடாது, நம்ம அதை பிடிக்கணும்ன்ற மாதிரி நிறைய முயற்சி எல்லாம் எடுக்கிறாங்க. போட்டிலாம் நிறைய நடக்குது. எல்லா போட்டியும் மீறி தொடர்ச்சியா இவர் நிறைய டெண்டர்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இவங்க கிட்ட சொல்யூஷன்லாம் நல்லா கிடைக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து விகானை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. விகானோட பிசினஸ் இருக்கு பாத்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுது. அதே மாதிரி இவரோட தங்கச்சியை பொறுத்த வரைக்கும் மேற்படிப்பு படிக்கணும்ன்ற மாதிரி ஆசைப்படுவாங்க, அதெல்லாம் இவர் பண்றாரு. அதே மாதிரி அப்பா அம்மாக்கு மெடிக்கல் செலவுலாம் வருது, அதெல்லாம் ரொம்ப ஈஸியா இவரால மேனேஜ் பண்ண முடியுது. இதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டப்பட்டு இருப்பாரு, ஆனா இப்ப நிறைய காசு வரதுனால ஈஸியா எல்லாத்தையும் மேனேஜ் பண்றாரு. அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு வீடு கட்டி அவங்கள அந்த வீட்டுல இருக்க வைக்கணும்ன்ற மாதிரி இவருக்கு ஆசைலாம் இருக்கும். அந்த மாதிரி பெருசா ஒரு வீடை கட்டுறாரு. இவரோட பிசினஸ் நாலா பக்கமும் விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கு. சானியா முன்னாடி போட்டிலாம் போட்டுட்டு இருந்தாங்கல்ல, இப்ப சானியாக்கு பெரிய பெரிய கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது. அப்பாவோட பிசினஸ் ரொம்ப டவுன் ஆயிருது. ஒரு ஸ்டேஜ்ல சானியாவோட பிசினஸ் எல்லாமே நஷ்டத்துல போக ஆரம்பிக்குது. அதாவது அங்க வேலை பார்க்கறவங்களுக்கு சரிவர சம்பளத்தை கூட தர முடியல.
போக போக எல்லாருமே பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய கடனும் அவங்களுக்கு ஆயிருது. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு ஸ்டேஜ்ல அந்த பிசினஸையே மூடுற நிலைமைக்கு வந்துடுறாங்க. இப்பதான் வந்து சானியா இருக்காங்கல்ல, நம்ம அவனை அவ்வளவு அசிங்கப்படுத்தி இருக்க கூடாது, அவன் கிட்ட இப்ப போய் நம்ம உதவி கேட்டா அவன் பண்ணுவானா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய தோணுது. பட் இப்ப வேற வழி இல்ல, நம்ம வந்து விகானை போய் பார்க்கலாம் பேசலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல விகானை பார்க்கறதுக்காக வராங்க. இவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்றது விகானுக்கு புரியுது. விகான்மே நடந்த விஷயத்தை பத்தி கேட்கும் போது இவங்க எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. நிறைய தப்பான முடிவெல்லாம் எடுத்துட்டோம், நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம், இப்ப பெரிய பிரச்சனையில சிக்கிட்டு இருக்கோம், உன்னால ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி தயங்கி தான் அப்பா பொண்ணு ரெண்டு பேருமே கேட்கிறாங்க. ஆனா விகானை பொறுத்த வரைக்கும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது, என் சைட்ல என்ன பண்ண முடியுமோ பண்றேன்ற மாதிரி இவங்களுக்கு எல்லா பக்கத்துல இருந்தும் ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா. முடிஞ்ச அளவுக்கு அந்த ப்ராப்ளத்தை எல்லாம் இவர் தடுக்கிறதுக்கான விஷயத்த பண்றாரு. அது வந்து லாங் டைம் ப்ராசஸ்ல, அது டக்குன்னு பண்ற விஷயம் இல்ல, படிப்படியா இவருமே கூட இருந்து அந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப சானியா வந்து திரும்பி இவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசிட்டு இருக்காங்க. இவர் ப்ராப்ளத்துல இருந்து அவங்கள கம்ப்ளீட்டா வெளியே கொண்டு வந்துடுறாரு. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்கன்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்லிடுறாரு. சானியாவை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம வந்து திரும்பி இவனை காதலிக்கிறதா சொன்னா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது வந்து இந்த பழக்கத்துல இவர் இவ்வளவு நல்லவரா இருக்காருன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கும். அதை வெளிப்படுத்தலாமா வேணாமான்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிட்டு இருக்கு. ஏன்னா வந்து ஏற்கனவே ரொம்ப அசிங்கப்படுத்திருக்காங்கல்ல, அதனால யோசிச்சுட்டு இருக்கவங்க சரி கேட்டுலான்ற மாதிரி நம்ம திரும்பி சேரலாமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. ஆனா இவரோட மைண்டுக்குள்ள எல்லா விஷயமும் ஓடுது. அது என்னன்னா வந்து உன் ஸ்டேட்டஸ் என்ன என் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்கல்ல, இவர் சபதம் எடுத்தார்ல மலையில இருந்து, அது எல்லாமே இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இவர் என்ன சொல்றாருன்னா, என்ன மன்னிச்சிரு சானியா, இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்றதுன்றது நடக்கவே நடக்காது, நாளை பின்ன உனக்கு எந்த ஹெல்ப்னாலும் என்கிட்ட வா நான் பண்ணுவேன், ஆனா மத்தபடி நம்ம ரெண்டு பேரும் சேர்றது இதுக்கப்புறம் வாய்ப்பே கிடையாதுன்ற மாதிரி மறுத்துறாரு. இப்ப விகானை பொறுத்த வரைக்கும் கல்யாண வயசு வந்துருச்சுல, பேரண்ட்ஸுமே வந்து பொண்ணு பார்க்கலாமான்ற மாதிரி கேட்கறாங்க. இவருமே சிரிக்கிறாரு. சோ இவருக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ போறாருன்ற மாதிரி காமிச்சு நமக்கு கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகளை பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் ரெக்கமெண்டேஷன்ல காட்டும். திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.